தொண்டக்கூலிக்கு தண்ணி கேட்டோம் தப்பிருக்கா? அட கண்டவங்கிட்ட மீதி வாங்குறமே தமிழா துப்பிருக்கா? வணக்கம். இது உங்கள் கற்பி துவாரகா சுவாமிநாதன். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இலக்கியம் குறித்து. இலக்கியத்தை ஏன் இலக்கியத்தை விரும்பணும் அப்படின்னு ஏற்கனவே ஒரு மேடையில பேசினது திருவாரூர் மாவட்ட கலெக்டர் அந்த ஒரு யூடியூப்ல இருக்கு. திருவாரூர் மாவட்டம் நடத்தின புத்தக கண்காட்சியில இதை பற்றி விரிவா நான் பேசினேன். அதுல இந்த தலைப்புகளின் கீழே தொடர்ந்து பேசுவோம், கற்பி சேனலுக்காக தொடர்ந்து அதை உரையாடுவோம் அப்படின்னு சொல்லி. அதுல முக்கியமானது என்னன்னா, இலக்கியம் நமக்கு வாழ்க்கையின் அடித்தளத்தை அமைத்து கொடுக்கு, வாழ்க்கையின் அடையாளமாக இருக்கிறது. நமது தமிழ் மொழியில மிக தீவிரமான இலக்கியங்கள், மிக அழகான விஷயங்களை பேசியிருக்கு. தமிழ் இலக்கியத்துல எப்படி பிரிவு பண்றோம் அப்படின்னா, ஒன்று சங்க இலக்கியங்கள், அப்புறம் காப்பிய இலக்கியங்கள் அப்படின்னு பிரிக்கிறோம். பக்தி இலக்கியங்கள், அதுல சித்தர் இலக்கியங்கள், தேவாரம், திருவாசகம், அப்புறம் அற இலக்கியங்கள் அப்படின்னு பேசிட்டே வரும். அப்புறம் நவீன தற்கால இலக்கியங்கள், அந்த இலக்கிய வகைமைக்குள்ள சிறுகதைகள், நாவல்கள், புதினங்கள், காப்பியங்கள், செய்யுள் அப்படின்னு நம்ம வகை வகையா சொல்லி கட்டுரை வரைக்கும் இன்னைக்கு வந்துச்சு. உரைநடை கவிதை வரைக்கும் இன்னைக்கு வந்திருக்கு. அப்ப இது பற்றியெல்லாம் விரிவா எப்படியெல்லாம் பேசியிருக்கோம், என்னெல்லாம் நம்ம ஒரு விஷயங்களை எடுத்துரைத்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, அதுல நான் அந்த பேச்சில சொன்னதுதான் வள்ளல் பெருமான் ஒரு பாட்டு எழுதுறாரு, தென்னிலங் நீரே. அந்த பாட்டை நான் வாய்ச்சி காமிக்கிறேன். தென்னை வாய் கிடைத்த செவ்விள நீரே, தென்னைவான் பழத்தில் திருகு தீம்பாலே, நீர் நசை தவிர்க்கும் நெல்லியங்கனியே, வேர்விளை பயலின் மென்சுவை சுளையே, கட்டுமாம்பழமே கதலிவான் பழமே, இட்ட நற்சுவை செய் இலந்தை நன்கடியே, கனியலாம் கூட்டி கலந்த தீஞ்சுவையே, இதந்தருங் கரும்பில் எடுத்த தீஞ்சாரே, பதந்தரு வெள்ள பாகினின் சுவையே அப்படின்னு சொல்லிட்டு மிக அழகா அந்த பாடல் விரிந்து கொண்டே இருக்கும். இறைவனை பற்றி பாடுறாரு. அவர் இறைவன் இப்படியெல்லாம் இருக்கான், என்னென்ன மாதிரி எல்லாம் அந்த இயற்கையோட கலந்து அந்த பாடலை பாடுறாரு. நீங்க சங்க இலக்கியங்களுக்கு, நம்ம புது கவிதைக்கு தமிழுக்கு முன்னோடியா வள்ளலார் எடுத்துக்கலாம். வள்ளலாருக்கு அப்புறம் தான் பாரதி, பிச்சமூர்த்தி இப்படி கொண்டு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுல ஏன் வள்ளலார் அப்ப பக்தி இலக்கியத்துல அடித்தளங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. இறைவனை பற்றி பாடும் அதே நேரங்கள்ல நீங்க தேவாரம், திருவாசகம் அப்படிங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ இயற்கை காட்சிகளை, இயற்கை விஷயங்களை எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் காவிரி பகுதியை பேசி இந்த சிலப்பதிகாரமும், இந்த நூல்கள்ல இருக்கிற அந்த நயம், அந்த பாடல்களை எல்லாம் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு சுவை மிகுந்த, ஒரு பெருமை மட்டும் தர்றதில்லை, மனதிற்கு இதமான ஒரு விஷயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. மனம் ஒரு சிடுக்கு பிடிக்காம இருக்கு, மனம் கொஞ்சம் அழுக்கடையாம இருக்கு, மனம் இலகுவா மேல கிளம்புது, இருக்கிற துன்பத்திலெல்லாம் இருந்து விடுதலை அடைகிறது. அது மாதிரி ஒரு கவிதை. எனக்கு அந்த கவிதை இப்போ மறந்து போயிட்டு. அந்த பாடல் நெடில் வாடையில ஒரு காட்சியை பிம்பப்படுத்துறாரு. அது என்னன்னா, பனிக்கூதல் அதிகமா இருக்கு, பனி காலத்துல எழுதப்பட்டது. விசிறி அப்படி தொங்குதான் அந்த மேடையில, விசிறி மேடையில அப்படி தொங்குதான், ஒட்டடை பிடிச்சிருக்கான்.
நெடுநல் வாடையில இருக்கு அந்த கவிதை. இன்னொரு சந்தர்ப்பத்துல நான் அந்த பாட்டோட எடுத்து அதை விளக்கமா சொல்றேன். இப்ப வாழ்க்கையின் அடித்தளம் இந்த ரசனை மிகுந்த ஒரு 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 இதுதான். பாரதி கூடயே சொல்றான்ல, ரசத்திலே தேர்ச்சி கொள் அப்படின்னு. இந்த ரசனை தான் வாழ்க்கையை ரசிப்பது, வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வது. அதுக்கு இலக்கியம் ஒரு அடித்தளமா இருக்கு. அதுல முக்கியமா சமீபத்துல 2 உரை கேட்டேன். ஒண்ணு வந்து யூடியூப்லயே இருக்குது. ஒண்ணு வந்து சுகுமாரன் சொன்னது. அந்த அவரை பற்றி இன்டர்வியூல முக்கியமான இன்டர்வியூ அது. புதுவை இளவேனிலும் சுந்தர முருகேசனும் எடுத்த இன்டர்வியூ. அதுல கடைசியா அவர் சொல்லுவாரு, இலக்கியத்தினால் நான் நான் மனிதனாக வாழ முயற்சிக்கிறேன். இலக்கியம் மனிதனை மனிதனாக ஆக்குகிறது. இந்த முயற்சி இந்த நல்ல மனிதனை காட்டி கொடுப்பது அப்படின்னு சொல்றாரு. அதையே பிரபஞ்சன் வேறு ஒரு கட்டுரை, நரன் பற்றிய கட்டுரையை பற்றி சொல்லும்போது அத சொல்றாரு. அந்த அந்த இலக்கியத்துக்குள்ளார மனிதனை மனிதனாக காண்பிக்கின்ற இடங்களை வந்து சொல்றாரு. அவர் ஒரு கதை எழுதியிருக்காரு, முக்கியமான கதை மனுஷி அப்படின்னு. அந்த கதையையும் இதோட சேர்த்து சொல்றேன். அது என்ன அப்படின்னா, அந்த கதையில முக்கியமான விஷயம், ஒரு போட்டோகிராஃபர் போட்டோ எடுக்கிற போறான். அப்ப அந்த மாடலை பார்த்து போட்டோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தேடி போறான். ஒரு மதிய வேலைக்கும் கொஞ்சம் முன்னாடி பிற்பகல்ல போறான். இவன்கிட்ட சாப்பாட்டுக்கும் பணம் வேணும் அப்படிங்கிறதுக்காக போறான். அப்போ மாடல் வந்து, எனக்கு நீ உனக்கு சினிமாவுக்கு இது பண்றேன், நான் வந்து ஒரு போட்டோ எடுத்து தரேன் உன்னை அழகழகான்னு சொல்லிட்டு பலவித கோணங்கள்ல அவளும் நிக்கிறா. அப்போ நிறைய போட்டோ எடுக்கிறான். போட்டோ எடுத்துட்டு இது மாதிரி அப்போ போட்டோ எடுத்துட்டு இருக்கான். அதை வச்சுட்டு அவங்க ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லிட்டு போயிட்டு வர்றான். போயிட்டு வந்துட்டு இது மாதிரி எனக்கு இந்த போட்டோலாம் பிரிண்ட் போட்டு கொடுக்கணும், நீ எனக்கு ஒரு பைசா இல்லை, 50 ரூபா பணம் கொடு அப்படின்னா. அப்போ அந்த ரொம்ப காலத்துக்கு முன்னாடி உள்ள கதை இது. 50 ரூபா பணம் கொடு அப்படின்னு கேட்குறான். என்னட்ட பணம் இப்போ 50 ரூபா இல்லையே அப்படின்னா, இல்லை எனக்கு வேணும், நீ வந்து கொடு அப்படின்னு சொல்றான். அப்போ இன்னொரு வீட்டம்மாவை அழைச்சிட்டு வர்றான். அந்த பக்கத்து வீட்டம்மாவை அவளை அழைச்சிட்டு வந்து 50 ரூபா காசு கொடு அப்படின்னு சொல்றான். அப்போ 50 ரூபா காசை வாங்கி அவனுக்கு கொடுக்குறான். அந்த 50 ரூபாய் எடுத்துட்டு அவன் போயிடுறான். அப்ப இந்த அம்மா சொல்றா, அது மாதிரி அவன் எடுத்த இதுலயே வந்து ஃபிலிமே இல்லையே, அந்த பழைய கேமராவில் ஃபிலிம் போட்டு தானே எடுப்போம், அதை பார்த்துட்றான் அந்த அம்மாவும், பணம் கொடுத்தாமா. இல்லை எனக்கும் தெரியும், நானும் பார்த்தேன், அவனுக்கு ஏதோ பசி இருக்கு, அதனால அந்த 50 ரூபாய் கேட்குறான். பரவாயில்ல, அந்த 50 ரூபாயை நம்ம கொடுத்துருவோம். அவன் என்னமோ அதை எதுக்காக அப்படி நடிக்கிறான்னு தெரியல, ஆனா அவன் ரொம்ப நல்லவன் அப்படி சொல்லிட்டு அந்த கதை முடியும். அந்த மனுஷி அப்படிங்கிற அந்த கதை பிரபஞ்சனோட முக்கியமான கதை. அதுல இந்த மாதிரி மனிதர்களை அடையாளம் காட்டு, இந்த கருணையை, இந்த அறத்தை, இந்த அற நெறிகளை, ஒழுக்கத்தை, இதை வந்து அழகா நரேஷன் பண்ணியிருப்பாரு அவரு. இந்த மனிதனை மனிதனாக்குகிற செயல், இது இது வந்து நம்மளுக்கு அடித்தளமா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாழ்க்கையின் அடித்தளத்தை அமைச்சு வாழ்க்கையின் அந்த அந்த வாழ்விக்கிற விஷயங்களை சொல்லி கொடுக்கு. வாழ்வின் அடித்தளம் அறம் தான், அப்படிதானே? அதுதான் இதா இருக்கும். அதுதானே வள்ளுவரும் சொல்றாரு, பிரிதொரு நோய் பிறரோட நோயை தன்னோயா காண்றது இருக்கு இல்லையா, பிரிதொருத்தனோட வழியை தன் வழியாக உணர்வது இருக்கு இல்லையா. நீங்க எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் இன்னைக்கு புக்கு வந்துருச்சுல, இஐ. அந்த இஐல என்ன சொல்றாங்க, இதுதானே சொல்றாங்க கடைசியா. அன்றைய முப்பாட்ட சொல்லிட்டு போயிட்டானே, பிறரோட வழியை தன் வழியாக புரிந்து கொள்ளுதல், பிறரோட தேவையை தன் தேவையாக புரிந்து குறிப்பால வாழ்க்கையை நிறைவு செய்தல், பிறரோட தேவைக்காக உழைத்து பிறருக்காக வாழ்ற இந்த மனிதத்துவத்தை, மனிதாபிமானத்தை, இந்த மனித நேயத்தை, இந்த உயிர் நேசத்தை, இதை தானே வள்ளலாருன்னு சொன்னாரு. இதைதான் பக்தி இலக்கியம் சொல்லுது, இதைதான் செவ்வி இலக்கியம் சொல்லுது,
எல்லா மரபு இலக்கியங்களும் இந்த அடித்தளத்தை தானே சொல்லுது. அதனாலதான் இந்த இலக்கியத்தை நாம ரொம்ப 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 விரும்பணும். அந்த இலக்கியத்துக்கு அடித்தளமா தத்துவங்கள் இருக்கு. அந்த தத்துவங்களும் இலக்கியமாகவே நம்மள்ட்ட இருக்கு. தமிழ் மெய்யியல் என்று இருக்கு. அதெல்லாம் எடுத்து தேடி படிங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டா நல்லா இருக்காது இல்லையா? அதுக்கு மொழி எப்படி இருக்கு, அதுக்கு வரலாறு எப்படி இருக்கு, அந்த பண்பாடு எப்படி இருக்கு, இவற்றையெல்லாம் அடித்தளமாக நம்ம தமிழ் மொழி, அந்த இலக்கணம், இலக்கியம் இரண்டுமே அடிப்படையில மிக அடித்தளமாகவும் அடையாளமாகவும் நமக்கு இருக்கு. ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தருது நமக்கு. அதே நேரத்துல இட் இஸ் அ ஃபவுண்டேஷன். நமக்கு மிக ஆழமான ஒரு, இப்போ வடிவேல் ஜோக் சொல்ற மாதிரி, பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்னு சில மொழிகள் இருக்கு. அவங்கதான் முன்னாடின்னு சொல்றாங்க. ஆனா அது கிடையாது. ஆனா இங்க வந்து அடித்தளம் ஸ்ட்ராங்கு, நம்ம பில்டிங் ஸ்ட்ராங். அந்த அந்த வள்ளுவனின் சிலையில் ஏறி மேல நின்று பார்க்கணும்னு நான் சொன்னேன் அன்னைக்கு பேசும்போது. நிஜமாலுமே நாம அற இலக்கியத்தின் வள்ளுவ தோல்ல நின்று பார்க்கிறோம். இந்த இலக்கியத்தை, இந்த வாழ்க்கைக்கு தேவையான மொழி வளத்தை, அந்த இலக்கிய செழுமையை, இந்த வாழ்க்கைக்கு தேவையான இந்த மனிதத்துவத்தை, மனித நேயத்தை, உயிர் நேசத்தை, இதை வந்து இந்த பண்பாடை வரலாறாக நமக்கு செவ்விலக்கியங்களும் சங்க இலக்கியங்களும் பக்தி இலக்கியங்களும் சொல்லிவிட்டு சென்றிருக்கு. அதை தேடி தேடி படிங்க. இன்னைக்கு இது போதும். நன்றி, வணக்கம்.